राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो मथुरा धाम की जय। அழகான மதுரா தாம். அந்த மதுரா தாமத்தினுடைய அழகான ஒளிந்திருக்கக்கூடிய அற்புதமான ரகசியங்களை எல்லாம் நாம் பார்த்துருக்கோம். பொதுவாக எல்லாரும் மதுராவில் ஜன்மஸ்தலம் பார்ப்பார்கள், அதுதான் மெயினாக. அப்புறம் விஸ்ராம் காட், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய துவாரகாதீஷ் மந்திர், அதுக்கப்புறமா பிர்லா மந்திர், இதெல்லாம் தான் பார்ப்பார்கள். இப்போ நான் சொன்ன அந்த குப்ஜா கிருஷ்ணா வீடு நிறைய பேருக்கு தெரியாது, அதனால தான் லொக்கேஷனோட நேற்று நான் போட்டேன். இது நான் இதோட 2-3 தடவைக்கு மேலே குப்ஜா கிருஷ்ணா கோவிலுக்கு போயிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு அந்த ஏரியாவுக்கு போனாலே இதோ அப்படின்னுடுவேன். நிஜமாக ரொம்ப பிடிக்கும் இந்த குப்ஜாவினுடைய அந்த பக்தி. அதாவது எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, ராமாயண காலத்தில் ராமனை ஆசைப்பட்ட சூர்பனகா காத்திருந்து அடுத்த யுகத்தில் கண்ணனை அனுபவித்த ஆள் அப்படின்னா அவ்வளோ பெரிய பாக்கியம். சரியா சொல்லணும்னா, மதுரா கோபின்னு சொல்லலாமா? கண்ணனை அவ்வளவு அழகா அனுபவிச்ச ஒரு மதுரா கோபி இந்த குப்ஜா. கண்ணன் அவளுக்கு அனுகிரகம் பண்ணான். இன்னொருத்தருக்கும் அந்த மாதிரி வீட்டுக்கு வரேன்னு வாக்கு கொடுத்திருந்தான். யாருக்குன்னு பார்ப்போமா? அக்ரூரர். அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, கண்ணன் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த அக்ரூரர். அவர் கண்ணன் அழைச்சிட்டு மதுராவுக்கு வந்துடுறார். வந்த உடனே பகவான் மதுராவினுடைய எல்லையிலேயே ஒரு வனத்தில் தங்கினான் அப்படின்னு காண கிடைக்கிறது. பகவான் தான் சமேத்யாக பகவான் அக்ரூரம் ஜகதீஸ்வரக கிரஹீத்வா பாணினா பாணிம் பிரஸ்ரிதம் பிரஹசன்னிவ. பகவான் அக்ரூர் கையை பிடிச்சுண்டு கையை கூப்பிண்டு அவரை பார்த்து சிரிச்சுட்டே சொன்னான் பகவான், பவான் பிரவிஷதாம் அக்ரே சஹயான புரீம் கிருஹம் வயம் திவாஹம் உச்சாத ததோ திரக்ஷ்யாமஹோ புரிம். நீங்கள் முதல்ல ஊருக்குள்ளே போங்க, அப்புறம் உங்கள் வீட்டுக்கு போங்க. நாங்கள் இந்த உபவனத்தில் கொஞ்சம் இருந்துட்டு அழகா அவமுச்ச அப்படின்றார். வண்டிகள்லாம் அழுத்துட்டு எல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் பட்டணத்தை பார்க்க போகிறோம் அப்படின்றார். ரொம்ப அழகா இக வயம் து இக அவமுச்ச அத ததோ திரக்ஷ்யாம் அஹே புரிம். அப்போ அக்ரூரர் சொல்றார், நாஹம் பவத்பியாம் ரஹிதஹ பிரவேக்ஷே மதுராம் பிரபோ த்யக்தும் நார்ஹசி மாம் நாத பக்தம் தே பக்தவத்சலம். பிரபுவே, நீங்கள் இல்லாமல் நான் மதுராவில் போக மாட்டேன், நீங்கள் நம்பி கைவிட்டுறாதீங்கோ
ஏ தே பக்த மாம் தியக்தும் நார்ஹசி, கைவிட்டுடாதே கிருஷ்ணா, தியக்தும் நார்ஹசி மாம் நாத பக்தம் தே பக்தவத்சல, உன்னுடைய இந்த பக்தனை கைவிட்டுடாதே கிருஷ்ணா. பியூட்டிஃபுல் ஸ்லோகம் இல்லை? தியக்தும் ந அர்ஹசி மாம் நாத பக்தம் தே பக்தவத்சல, கிட்டுடாதே அப்படின்றார். ஆகச்சயாமகேஹான்னஹ சநாதான் குர்வதோக்ஷஜ சஹாக்ரஜஹ சகோபாலைஹி சுஹ்ருத்பிஸ்ச சுஹ்ருத்தமம். அதோக்ஷஜா எங்களுக்கெல்லாம் சுஹ்ருத்தமா, சுஹ்ருத் உத்தம, ஸ்நேகிதர்கள் சிறந்தவன். சஹ அக்ரஜக தமையனோட கூட, சுஹ்ருத்பிகி உங்களுக்கு வேண்டிய ஸ்நேகிதர்களோட, எல்லா கோபாலரோட வாங்கோ, எங்கள் வீட்டுக்கு போங்கோ, எங்கள் வீட்டுக்கு போகலாம் வாங்கோ, எங்கள் வீட்டை உங்கள் வீடாக நினச்சி நீங்கள் உள்ளே வரணும். புனிஹி பாதரஜசா கிருஹான்னோ கிருஹமேதினாம் யச்சௌச்சேனானு திருப்தியந்தி பிதரஸ் சாக்னயசுராஹாம். எந்த உன்னுடைய திருவடி அலம்பின தண்ணீராலே பித்ருக்கள் அக்னி தேவர்கள் எல்லாம் திருப்தியடைகளோ அப்படிப்பட்ட அந்த பாததூளியினாலே எங்களுடைய கிரகங்களை பரிசுத்தமாக்க வேண்டும். அழகா சொல்றார் மகாபலி அவனிஜாங்கிரியுக் ஒரு நிமிஷம், இந்த பிரிண்டிங் தப்பா இருக்கனால அவனிஜாங்கிரி யுகம் யுகலமாசீத் ஸ்லோக்ய பலிர்மஹான் ஐஸ்வர்யம் அதுலம் லேபே கதிம் ச ஏகாந்தினாம் துயா. மகாபலி உங்க திருவடியை அலம்பி பெரிய பாக்கியமானான், ஐஸ்வர்யத்தை அடைஞ்சான், எல்லா பக்தர்களும் கிடைக்கக்கூடிய உத்தம கதியும் அவனுக்கு கிடைச்செடுத்து. ஆபஹ தே அங்கிரியவனே ஜன்யஸ்திரீன் லோகான் சுச்சயோ புனன் சிரசா தத்தயா சர்வக ஸ்வர்யாதா சகர ஆத்மஜாஹாம். உங்களுடைய திருப்பாதைகள் கங்கையினால மூலங்களும் பரிசுத்தமாயாச்சு. அந்த ஜலத்தை பரமசிவன் சிரசில் தரிச்சா. அந்த கங்கையில் அஸ்தி கரைக்கப்பட்டதுனாலே சகரபுத்திரர்கள் சொர்க்கத்தை அடைஞ்சா. தேவதேவ ஜகநாத புண்ணியஸ்ரவண கீர்த்தனக யதுத்தமோத்தம ஸ்லோக நாராயணா நமோஸ்து தே. தேவாதிதேவா ஜெகநாதா புண்ணியஸ்ரவண கீர்த்தனா யதுத்தமா உத்தம ஸ்லோகா நாராயணா உனக்கு நமஸ்காரம். இவ்வளவும் அக்குடர் சொல்றார். பாகவதம் தசமஸ்கந்தம் 41வது அத்தியாயம். அப்போ பகவான் சொல்கிறான், ஸ்ரீ பகவான் உவாச்ச ஆயாஸ்யே பவதோ கேஹம் அஹமர்ய சமன்விதः அஹம் ஆர்ய சமன்விதः யதூச்சக்ரத்ருஹம் ஹத்வா விதரிஷ்யே சுஹ்ருத் பிரியம். நிச்சயமாக அண்ணனோட பலராமனோட உங்கள் வீட்டுக்கு வருவேன். யாதவர்கள்லாம் துரோகம் என்ற கம்சனை கொண்டுட்டு முதல்ல சுகிருத்துக்கெல்லாம் நல்லது பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு தான் அக்ரூரர் போனார். இப்போ பகவான் ஒவ்வொருத்தருக்கா லிஸ்ட்டு போட்டு அனுகிரகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். ஒரு நாள் பகவான் கிளம்பினான். அக்ரூர பவனம் கிருஷ்ணஹ சஹராமோத்தவ பிரபு கிஞ்சித் சிகீர்ஷயன் பிராகாத் அக்ரூர பிரியகாம்யயாக. பிரபுவான கிருஷ்ணன் பலராமன் உத்தவன் ரெண்டு பேரையும் கூட்டு அக்ரூருக்கு பிரியம் பண்ணுவாங்க.
சில காரியங்கள்லாம் அவரை கொண்டு பண்ணணுன்றதுக்காகவும் கிஞ்சித் சிகீர்ஷயன் அக்ரூர பவனம் பிரகாத்து. பலராமர் உத்தவரை கூட்டிண்டு அவருக்கு பிரியத்தை பண்ணணும். அவர் ஏற்கனவே வாக்கு கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் அவரை வச்சு சில காரியங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதனாலே பகவான் அந்த அக்ரூர பவனத்திற்கு போனான். சதான் நரவரஸ்ரேஷ்டான் ஆராத்வீக்ஷ்ய ஸ்வபாந்தவான் பிரத்யுத்தாய பிரமுதித பரிஷ்வஜ்யாப்யநந்தத ச நநாம கிருஷ்ணம் ராமம் ச சதைரப்யபிவாதிதः பூஜயாமாஸ விதிவத் கிருதாசன பரிகிரஹான். அழகா அக்ரூரர் பந்துக்களான இந்த ராமன், கிருஷ்ணன், உத்தவர்கள் தூரத்தில் வருவது ரொம்ப சந்தோஷப்பட்டு எதிர்கொண்டு அழைச்சி தழுவி கொண்டாடி ராமனையும் கிருஷ்ணன் நமஸ்காரம் பண்ணி அவர்களும் திரும்பி அவர் நமஸ்காரம் பண்ணி எல்லாரும் ஆசனங்களில் உட்காந்து. சரியா அக்ரூரர் வயசானவர், கிருஷ்ண பலராமரோட பெரியவர்கள். சரி, இந்த அக்ரூரர் யாருன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சுடலா? ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் கொஞ்சம் கண்டுபிடிங்க, பரவாயில்ல. சரியா, அந்த அக்ரூரர் கிருஷ்ணன் பலராமன் நமஸ்காரம் பண்ணுறா, பலராமனும் கிருஷ்ணனும் அக்ரூரனும் நமஸ்காரம் பண்ணுறா, பூஜை எல்லாம் பண்ணுறார். பாதாவனே ஜனீராபோ பாதாவனே ஜனீஹி ஆபகதா பாதாவனே ஜனீராபோ தாரயன் சிரசான்றுப அர்ஹணேனாம்பரைஹி திவ்யைஹி கந்தஸ்ரக்பூஷணோத்தமைஹி அர்ச்சித்வா சிரசானம்ய பாதாவங்ககதௌ மிருஜன்னு பிரஸ்ரயா வனதோ க்ரூரக கிருஷ்ணராமாவ பாஷத. பகவான் பலராமன் திருவடியில் அலம்பிட்டு ஜலத்தை அப்படியே தலையில் வாங்கிண்டார், போட்டுண்டார், புரோக்ஷணம் பண்ணிட்டார். பூஜா திரவியங்கள், வஸ்திரங்கள், சந்தனம், புஷ்பமாலை எல்லாம் வச்சு பூஜை பண்ணி தலையால் வணங்கி அழகாக அக்ரூரர் கீழே உட்காந்துருக்கார், கிருஷ்ணனும் பலராமனும் மேலே உட்காந்துருக்கார். சொன்னாலும் கேட்கல, கிருஷ்ணனுடைய திருவடியை மேலே வச்சுட்டு அப்படி கேட்குறார். சொல்கிறார் அக்ரூரர், திஷ்ட்யா பாபோ ஹத கம்சஹ சானுகோ வாமிதம் குலம் பவத்யாம் உத்ருதம் கிருச்ராதுரந்தாச்ச சமேதிதம். பாபியான கம்சன் பரிவாரங்களோட நல்லபடியாக கொண்டு எவ்வளோ பெரிய கஷ்டத்துலேருந்து அவங்க குலமே தப்பிச்சு கொடுத்து உங்களால் தான் மீட்கப்பட்டது அப்படின்றார். யுவாம் பிரதான புருஷௌ ஜகத்ஹேது ஜகன்மயௌ பவத்யாம் நவினா கிஞ்சேத் பரமஸ்தி நச்சாபரம். நீங்கள் 2 பேரும் ஜெகத்ஸ்வரூபி, ஜகத்திற்கு உபாதான காரணமாக பிரதான புருஷர்கள், உங்களது யாரும் காரணமே இல்லை. ஆத்மசிருஷ்டம் இதம் விஸ்வம் அன்வாவிஷ்ய ஸ்வசக்திபிஹி ஹேயதே பகுதா பிரம்மன் ஸ்ருத பிரத்யக்ஷகோச்சரம். எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறது நீங்கள் தான், எல்லாத்துக்குள்ளேயும் விதவிதமாக தோன்றுவதும் நீங்கள் தான். சத்வரஜ தமோ குணமாக இருக்கிற சக்தினால் உலகத்தை சிருஷ்டிக்கிறீர்கள், காப்பாக அழிக்கிறீர்கள். ஆனால் எதுவும் உங்களை பாதிக்கிறது இல்லை. இப்படியெல்லாம் சொல்லி அழகாக ஸ்தோத்திரம் பண்ணுறார். பூபாரத்தை குறைக்கிறதுக்காக வசுதேவர் கிரகத்தில் அண்ணனும் தம்பியுமா வந்திருக்கேன். உங்களுடைய திருவாடி அலம்பின ஜலம் எல்லாரையும் பரிசுத்தமாக்கிறது. அப்பேற்பட்ட திருவடியோடு எங்கள் கிரகத்தில் நீங்கள் வந்திருக்கீங்களே, இவ்வளோ பெரிய பாக்கியம் எனக்கு. உங்களை விட்டு வேறு யார் எனக்கு கதி அப்படின்றார். ரொம்ப அழகாக சொல்கிறார்.
சிந்தியாசுனசுத கலத்ர தனாப்தகேக தேகாதி மோகரசனாம் பவதீயமாயாம். ஏ ஜனார்தனா, ஏ யோகேஸ்வரா, எங்கள் வீட்டில் வந்திருக்கா. எங்கள் எல்லாருக்கும் இந்த கணவன் மனைவி குழந்தை தனம் பந்துக்கள் அப்படின்னு ஒரே மாட்டின்னு இருக்கும். இந்த ஸ்நேக பந்தத்தை அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அக்ரூரை பிரார்த்திக்கிறார். கிருஷ்ணன் வீட்டுக்கு வந்துட்டு எப்படி பிரார்த்திக்கணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்ரீ சுகவாச்ச இத்யர்ச்சித சம்சுதச்ச பக்தேன பகவான் ஹரிஹி அக்ரூரம் சஸ்மிதம் பிராஹ கீர்பிஹி சம்மோஹயன் இவ. பக்தரால் பூஜிக்கப்பட்ட சர்வேஸ்வரன கிருஷ்ணன் அக்ரூரை பார்த்து அழகாக சிரிச்சுட்டே பேசலாம். त्वं नो गुरुः पितृव्यश्च श्लाघ्यो बन्धुश्च नित्यदा वयं तु रक्ष्याः पोष्याश्च अनुकम्प्या प्रजाहिवः. நீங்கள் குரு, அப்பாவோட சகோதரர், விசேஷமான பந்து, நீங்கள் தான் எங்களை ரட்சிக்கணும். நாங்கள் உங்கள் பசங்க இல்லையா? भवद्विदा महाभागा निषेव्या अर्घसत्तमाः श्रेयस्कामैन्द्रिभिः नित्यं देवा स्वार्थान साधवः. ஸ்ரேயஸை விரும்புகிற மனுஷர்கள் மகா பூஜ்யனான உங்களை மாதிரி சஜ்ஜனங்களை தான் கொண்டாடுறார்கள். நயம் மயானி தீர்த்தானி ந தேவா மிருச்சிலாமயாः தே புனந்தியுரு காலேன தர்ஷனாதேவ சாதவக. ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்லோகம். அதாவது ஜலமயமான இந்த தீர்த்தங்கள், மண்ணாலும் கல்லாலும் செய்யப்பட்ட தெய்வ உருவங்கள், அதெல்லாம் ரொம்ப நாள் கழித்து தான் ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்கிறது. ஆனால் சாது ஜனங்கள் தர்ஷனாதேவ சாதவக. ந ஹம்மயானி தீர்த்தானி ந தேவாமிருச்சிலாமயாக தே புனந்தியுரு காலேன தர்ஷனாதேவ சாதவக. அதாவது தீர்த்தங்களில் தீர்த்தமாடி நிறைய கோவில்களில் போய் சுவாமி எல்லாம் பூஜை பண்ணால் கூட நம்முடையதான பரிசுத்தம்ன்றது கொஞ்சம் லேட்டாகிறது. ஆனால் சாதுக்கள் தரிசன மாத்திரத்தினாலே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார்கள். காரே கருணை ராமானுசா. ராமானுஜர் முன்னாடி போய் நின்னா உடனே பரிசுத்தமாயிட மாட்டோமா? ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு ஒரு பார்வை பார்த்தா போதாதா? விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்து நிழல் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்து நிழல் கிடைக்குமா, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது. நிஜமாவே குரு குரு தான். பகவான் இவ்வளவு அழகாக சொல்கிறான். அதுக்கப்புறம் பகவான் சொல்கிறான், அஸ்தினாபுரத்துக்கு போய் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, அத்தை பசங்கள்லாம் எப்படி இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப சந்தோஷம் அக்ரூருக்கு. இப்படி கண்ணன் தேடிண்டு போன இடம் அக்ரூர பவனம்னு பெயர். பெருசாலாம் கிடையாது, நான் வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். 2 தடவை மிஸ் ஆகிடுது, நேரம் ஆகிடுத்து. நிறைய பேர் இருந்தால் எல்லோரும் இறக்கி அந்த சந்துக்குள்ளே அழிச்சும் போகிறது கொஞ்சம் கடினமான காரியமாகிடுது. அதாவது பசிக்க ஆரம்பிச்சுடுத்து மத்தியானம். அதனால் சரி குப்ஜா வீடை தாண்டி கொஞ்சம் தூரம் போனால் அக்ரூர பவனம். இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. அட்லீஸ்ட் இதை சொல்கிற நேரமாவது சீக்கிரம் கண்ணன் என்னை கொண்டு போய் அக்ரூர பவனத்தில் நிறுத்தி வைக்கட்டும். எல்லாமே அதனுடைய அந்த பழைய பொலிவெல்லாம் எழுந்து ஏதோ ஒரு இடம்னு இருக்கும். அட்லீஸ்ட் அந்த லொக்கேஷன் இருக்கும். கண்ணன் தான் கொடுத்த வாக்குக்காக
அக்ரூரர் வீட்டுக்கு வந்து இருந்து பேசி பாண்டவர்களுக்காக அவரை போய் அஸ்தினாபுரத்துக்கு போங்கோன்னு தூது அனுப்புகிறான். ஸோ நீ கூப்பிட்டுட்டே இருங்கோ. அக்ரூரர் கூப்பிட்டார் இல்லையா, தேடிக்கொண்டு கண்ணன் வந்தான் இல்லையா. அப்போ தேடிட்டு வருவோம், கூப்பிடுங்கோ. அப்பேற்பட்ட அக்ரூர பவனம் இன்று நாம் மனதாலே சென்றோம். அந்த அக்ரூரர் போல நீங்களும் நல்ல கிருஷ்ண பக்தி பண்ணிண்டு கிருஷ்ணனுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா राधे. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो मथुरा धाम की जय. जय बोलो भक्त अक्रूर महाराज की जय. जय जय ராதே கிருஷ்ணா. அதனால் நீங்கள் போய் கூப்பிட்டுருங்கோ கிருஷ்ணனை, பெருக்கிடத்துலேருந்தே கூப்பிடுங்கோ. வாடா கிருஷ்ணா, வந்துருடா, தங்குடா அப்படின்னு ஆசையாக கூப்பிடுங்க. வந்து நிற்பான், தங்குவான். ராதே கிருஷ்ணா.